வராகி தாயே போற்றி போற்றி. அன்பு குழந்தை, உனக்கான எல்லா நல்லதும் நடக்கக்கூடிய சிறந்த நாளாக இந்த நாளைத்தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இது நாள் வரையிலும் உன் வாழ்வில் இருந்த பண கஷ்டமும் பிரச்சனைகளும் எல்லாமே தீர்ந்து போய் நீயே சற்றும் எதிர்பாராத வகையில் உனக்கு விபரீத ராஜயோகம் உண்டாகப் போகிறது. இதுவரை உன் வாழ்வில் இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் இப்போது இந்த வராகி தாய் உனக்கு கொடுக்க போகிறேன். எல்லாவற்றையும் நல்லபடியாக பெற்றுக்கொண்டு நீ நிம்மதியாக வாழ்வதற்கு தயாராகு. வாழ்க்கையில் இதுவரைக்கும் வெகு தூரம் அதையும் இதையும் எதிர்பார்த்து போய்விட்டாய். இனிமேல் நீ எதை தேடியும் போகாத அளவுக்கு எல்லாமே தானாக உன்னை தேடி வரும் அளவுக்கு செய்ய போகிறேன். உன் சூழ்நிலைகளை எல்லாம் உனக்கு சாதகமானதாக நான் மாற்றப் போகிறேன். நீயும் எல்லா சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருந்தால் மட்டும் போதுமானது. எல்லாவற்றிலும் உனக்கு நன்மைகள் கிடைக்கும்படியாகவும் நல்லது நடக்கும்படியாகவும் நான் செய்ய போகிறேன். எந்த இடத்தில் நீ அவமானப்பட்டு அழுதாயோ அதே இடத்தில் நீ கனவிலும் நினைக்காத அளவுக்கு அற்புதங்களை செய்து உன்னை நான் உயர்த்தி வைத்து சிறப்பிக்கப் போகிறேன். உன் வாழ்க்கையில் மற்றவர்களை முடிவெடுக்க அனுமதிக்க மாட்டேன். யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். ஆனால் உன் வாழ்வில் எல்லா விஷயங்களிலும் நீதான் முடிவெடுக்க வேண்டும் என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த வராகி தாய் இருக்கிறேன் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நீ என்ன முடிவை எடுத்தாலும் அது நிச்சயம் நல்லதாகவே இருக்கும். உன் வாழ்வில் உனக்கு ஒரு நல்ல மாற்றம் வரப்போகிறது. நீ எதிர்பார்த்ததை விட இப்போது பல மடங்கு சந்தோஷத்தை உனக்கு தரப்போகிறேன். எப்போதுமே இதுதான் விதி என நினைத்து கொள்ளாதே. என்னை நம்பி வந்த என் பிள்ளையாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். விதியாக இருந்தாலும் அவ்விதியையே மாற்றி அமைக்கும் சக்தி உள்ளவளாகத்தானே இந்த வராகி நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் இதுவரை நடந்த சம்பவங்களை நினைத்து இனி நான் குழம்ப மாட்டேன், கவலை கொள்ள மாட்டேன் என முடிவெடுத்துக்கொள். உன் எதிர்காலத்தை பற்றிய நல்ல சிந்தனைகளை யோசிப்பேன் என நீ முடிவெடுப்பது அவசியம். உன் கனவை பற்றி நீ யோசி. அதை விட்டுவிட்டு தேவையில்லாத விஷயங்களை யோசித்து குழம்பிக் கொள்ளாதே. எப்போதுமே என்னால் இது முடியுமா, எனக்கு இது சரியாக வருமா என்ற கேள்வி உனக்குள் வரவே கூடாது. இனி நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒவ்வொரு இடத்திற்கும் வெற்றியாக நான் கொண்டு வந்து கொடுத்து கொண்டே இருப்பேன். நேர்மறை சிந்தனைகளோடு வாழக்கூடிய உனக்கு எப்போதும் நான் துணையாக இருப்பேன் என் செல்லமே. இந்த வராகி தாய் சொல்லும் செய்தியை நீ மகிழ்ச்சியாக கேட்டு நம்பிக்கையோடு காத்திருந்தால் உனக்கான நல்வாழ்க்கையை நானே அமைத்து தருவேன். பெரும் போராட்டமாக இருந்த உன் வாழ்வில் இப்போது மிகப்பெரிய மாற்றம் வரப்போகிறது. இனிமேல் ஒருபோதும் நீ கவலைப்படும்படியாக எந்த விஷயமும் நடக்காது. நீ நினைத்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக இனி ஒவ்வொன்றாக நான் நடத்தி தருவேன். என் அருளால் உனக்கு துன்பமெல்லாம் தீர்ந்து போகும். எல்லாவற்றையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர நான் இருக்கும்போது நீ எதை நினைத்தும் கவலைப்படவோ கண்ணீர் விடவோ வேண்டாம். உனக்கான காரியங்களை எல்லாம் வெற்றிகரமாக நான் முடித்து கொடுப்பேன் என் செல்லமே. சில நேரம் நான் உன்னை தனிமைப்படுத்துவதற்கு காரணம் உன்னை சுற்றியுள்ள துரோகிகளையும் நீ உன்னையும் கூட முழுவதுமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான். நான் எப்போதும் உனக்கு துணையாக இருக்கும்போது நீ ஒருபோதும் எதை நினைத்தும் வருத்தம் கொள்ளாதே. முதலில் எப்போது நீ இந்த வராகி தாயை வணங்க ஆரம்பித்தாயோ அப்போதே நீ கேட்டதையெல்லாம் உனக்கு கொடுக்க வேண்டும் என நான் முடிவெடுத்து விட்டேன். அதன்படிதான் இப்போது உனக்கான சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். நீ விரும்புவதை எல்லாம் விரைவில் பெறப்போகிறாய் என் செல்லமே. உன் வாழ்வில் அனைத்து மங்களங்களும் உண்டாகப் போகிறது. இதுவரைக்கும் எத்தனையோ துன்பங்களை பார்த்த உன் வாழ்வில் இனி எந்த துன்பமும் இல்லாமல் செய்வேன். உன்னை வீழ்த்துவதற்காக எந்த திசையிலிருந்து யார் வந்தாலும் உன்னை காக்கும் துணையாக நான் இருப்பேன். என் அன்பு பிள்ளையான உனக்கு அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறேன். உன் மனசாட்சிக்கு நீ நேர்மையாக உண்மையாக இருக்கும்போது இந்த உலகம் உன்னை எப்படி பார்க்கிறது என்பது உனக்கு முக்கியம் கிடையாது. யார் உன்னை என்ன சொன்னாலும் என்ன பேசினாலும் நீ எப்போதும் நீயாக இருந்துவிடு. என் அருள் உனக்கு துணை இருக்கும். உன் வாழ்க்கையை நீ ஒளியோடு உண்மையோடும் வாழப் போகிறாய். என் ஆசீர்வாதங்கள் மூலமாக உன் வாழ்க்கை ஒளிமயமானதாக மாறிவிடும் என் செல்லமே. எந்த விஷயமுமே நீ நினைத்தவுடனே கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள். ஏனெனில் தாமதமாக கிடைக்கும் யாவும் தரமானதாகவே இருக்கும் என்ற உண்மையை புரிந்து கொள்.
இத்தனை நாளாக நீ தனியாக நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய். இனிமேலும் அப்படியே இருந்துவிடக் கூடாது என்பதற்காக தான் உனக்கு துணையாக நான் வந்து நிற்கிறேன். இத்தனை காலமாக எத்தனையோ பேரை நம்பி ஏமாந்து போன உன் உடம்பில் இப்போது தெம்பும் இல்லை, மனசில் சக்தியும் இல்லை என எனக்கு நன்றாக தெரியும் என் செல்லமே. எந்த ஒரு ஆசையும் இல்லாமல் கனவும் இல்லாமல் நிம்மதியாக இருந்தால் போதுமென்ற மனநிலையோடு இருக்கும் உன்னை வாழ வைக்க நான் வந்து விட்டேன். வாழ்க்கை எப்போதும் நேர்மையாக உள்ளவர்களை அழுக வைக்கும், நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவர்களை வாழ வைக்கும். உன்னை புரிந்து கொள்ளாத எவரையும் உன் வாழ்வில் நிலைக்க விட மாட்டேன். உன்னை புரிந்து கொண்டவர்கள் யாரையும் உன் வாழ்க்கையிலிருந்து நான் விலக்கி வைக்க மாட்டேன். இந்த ஊரும் உலகமும் எப்படி இருந்தாலும் நீ ஒருபோதும் எதை நினைத்தும் வருந்தாதே. நீ யாருக்காக எல்லாவற்றையும் இழந்தாயோ, யாருக்காக எல்லாவற்றையும் செய்தாயோ, அவர்கள் உன்னை நினைக்கவில்லை என்றாலும் இந்த வராகி தாய் உனக்கு துணையாக இருந்து உன்னை நல்லபடியாக வாழ வைப்பேன். நீ மற்றவர்களுக்காக என்னதான் பார்த்து பார்த்து செய்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அவர்கள் உன்னை ஒரு ஆளாக கூட மதிக்க மாட்டார்கள். இது யதார்த்தமான உலகத்தின் உண்மை. எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு எந்த பயமும் வேண்டாம். இப்போதே உன் வாழ்வில் அனைத்தையும் நான் சரி செய்து தரப்போகிறேன். இப்போதே உன் வாழ்க்கை சுவாரஸ்யமாக மாற முடியும், சந்தோஷமாய் இருக்கும்படியும் நான் செய்து காட்டுவேன். சில பொய்யானவர்களை உண்மையான மனிதர்கள் என்று நம்பி நீ கவலை கொள்வதை விட ஒவ்வொரு மனிதரின் உண்மை முகத்தையும் தெரிந்து கொள்ள நீ பழகி கொண்டால் எந்த கஷ்டமும் உன் வாழ்வில் இருக்காது என் செல்லமே. இன்றைய நவநாகரீக உலகத்தில் அடுத்தவரை கஷ்டப்படுத்தினால் உனக்கு துன்பம் வந்து சேரும் என சிலர் சொல்லுவார்கள். அப்படி சொல்லுகிற அவர்களே மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். மொத்தத்தில் எல்லா மனிதரும் வாயளவில் நல்லவர்களாக இருந்தாலும் வார்த்தைகளிலும் செயல்களிலும் நல்லவர்களாக இருப்பது கிடையாது. என் அன்பு பிள்ளையே, நீ வீழ்ச்சியை சந்திக்கும் போதுதான் உன்னை சுற்றி இருக்கும் நண்பர்களின் உண்மையான சுயரூபம் தெரியும். மேலோட்டமாய் உனக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு மாயமாய் மறைந்து போகும் நண்பர்கள் தான் இந்த உலகத்தில் அதிகம். இவர்களையா நாம் உறவுகள் என நினைத்தோம் என நீயே திகைப்பு கொள்ளுகிற அளவுக்கு இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். உன் தன்மானத்திற்கு களங்கம் ஏற்படும் விதமாக யார் நடந்து கொண்டாலும் என்ன செய்தாலும் சற்றும் யோசிக்காமல் அவர்களை விட்டு விலகிப்போம். அவர்கள் வாழ்க்கையில் உனக்கு இடமில்லை, உன் வாழ்க்கையில் அவர்களுக்கு இடமில்லை என நினைத்துக்கொள் என் செல்லமே. நீ நல்லவனாக இருந்தாலும் உன் கைகளில் காசு பணம் இல்லை என்றால் உன்னுடைய நல்ல குணங்கள் எதுவும் எடுபடாது. உன்னை ஒரு ஆளாகவும் பெரிதாக மதிக்க மாட்டார்கள். நீ சொல்லும் கருத்தையும் கேட்க மாட்டார்கள். ஆனால் நீ கெட்டவனாகவே இருந்தாலும் உன் கைகளில் காசு பணம் வசதி இருந்தால் இந்த சமுதாயம் உன்னை மிகப்பெரிய மனிதனாக மதிக்கும். பணம் செய்யும் மாய வித்தைகளில் இதுவும் ஒன்று என நீ புரிந்து கொள்ளணும் என் செல்லமே. தன்னம்பிக்கையோடு எல்லா சோதனைகளையும் எதிர்கொண்டு வாழ்ந்து வருகிற உனக்கு இந்த வராகி தாய் துணையாக நிற்கப் போகிறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே